ஜஸ்டினை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்களை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம விட்டுருவாரா? கொடுப்பார். சகையை போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கேள்வி கேட்கிற அத்தனை பேருக்கு ஒரே வரி தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறாங்க. ஆசீர்வதிப்பார். 1000 கேள்வி கேட்டா ஒரே வரியில பதில் சொல்லுவார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இரு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க மிகப்பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உங்க நிழல கூட தொட முடியாது. ஏன்னா உங்க மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு. என்ன பார்க்கும்போது ஜஸ்டின் அவருக்கு தெரியாது, இவன் ஆபிரகாமின். இங்க பாரு, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன்டா. ஒருவேளை நீ தவறு, நீ கரெக்டா இருக்கணும், நானும் கரெக்டா இருப்பேன். நீ தவறுனாலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இங்க நான் என்ன பண்ண அவர் என்ன பண்ணுவார்னு பேசல. ஏன்னா நீ நானும் தூங்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உங்க கூட இருந்து உன்னை என்ன பண்ண வைக்கணுமோ அதை நான் பண்ண வைப்பேன். இனி இந்த உலகத்துல எந்த மூலையில எவன் ஆசீர்வதிச்சாலும் உனக்குள்ளதான் நான் ஆசீர்வதிப்பேன். That's what the power of covenant. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை எல்லா தடைகளையும் தாண்டி நம்மை அழைத்து வந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். பலவிதமான தேவைகளோடு கூட நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையின் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த வல்லமைப்படியே உங்களுக்கு செய்தருள்வார். ஆமேன். ஸோ வல்லமைக்காக நீங்கள் கிரியை செய்ய வேண்டியது பழைய ஏற்பாடு. வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது, இது புதிய ஏற்பாடு. ஸோ எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமைப்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். ஸோ பீப்புள் வேர் fighting for power and struggling for God's power or doing something for God's power. But in New Testament, the power itself is doing something into you. அந்த வல்லமை உங்களுக்குள் வேலை செய்கிறது. அந்த வல்லமை உங்களை ஜெபிக்க வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறது. அந்த வல்லமை உங்களை உபவாசம் எடுக்க வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை வேலை பார்க்க வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை வேதத்தை படிக்க வைக்கிறது. அது உங்களை அழைத்து கொண்டு வருகிறது. So you are moving out of that energy, God-given energy into you, which is into you. கடந்த 2 வாரங்களாக நான் பேசினவற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் வாரம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் என்ன செய்கிறீர்கள்? மாறுகிறீர்கள் என்று நாம் பார்த்தோம். நீங்கள் கிரைஸ்டுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன் ஹிம் அவருக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் சச் அ பிளெஸ்ஸிங்ஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட போது கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பலவிதமான உறவுகளும் தொடர்புகளும் உங்களுக்கு வருகிறது. புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? ஒருத்தர் வந்து உங்களை அடாப்ட் பண்ணிட்டார், அதாவது தத்தெடுத்துட்டார். தத்தெடுத்தவருக்கு வந்து நீங்கள் அவருக்கு பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அத்தை மட்டுமே ஒரு 4 அத்தை இருக்குது. 4 அத்தைக்கும் நிறைய பொம்பளை பிள்ளைவர் இருக்குது. எனக்கு ஒரு 6 பிள்ளை இருக்குது கல்யாணம் கட்டுற வயசில். இப்போ நீங்கள் அப்பாவுக்கு பிள்ளையான நேரத்திலே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் முறைப்பயணம் ஆகிட்டீங்க. சரியா? சித்தப்பா பெரியப்பான்னு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 10 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? அண்ணன் தம்பி ஆகிட்டீங்க. நல்லா பாருங்கள், ஒரு உறவு இணைக்கப்பட்டது, ஏகப்பட்ட உறவு தானாய் அமைந்தது. நல்லா தான் தட்டலாமே. புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அதாவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் தெரிந்து கொண்ட சந்ததியில் ஒரு அங்கத்தினராய் மாறுகிறீர்கள்.
பரலோக குடும்பத்தின் உறுப்பினராகிறீர்கள், ஆபிரகாமுக்கு பிள்ளையாகிறீர்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கக்குட்டிகளாய் மாறுகிறீர்கள். பலவிதம். அதான் நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு ஃப்ளைட்டில் போறீங்க, டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு. டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டு கொடுக்கும்போது வித் ஃபுட்டு, உணவுக்கும் சேர்த்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் மொத்தம் போகிறதே 1.5 மணி நேரம் தான் ட்ராவலு. ஆனால் அந்த 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பைட்டிங்ஸ், ஒரு பைட்டு, ஒரு காஃபி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு, அதுக்கு சேர்த்து கெட்டப்பட்டிருக்கு. இந்த 1.5 மணி நேரத்தில் எனக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு அறிவு உங்களுக்கு வரும், அந்த நாலேஜ் இருக்கும்போது யூ எக்ஸ்பெக்ட் சம்திங். அந்த அம்மா கிராஸ் பண்ணும்போது என்னம்மா என்ன ஒன்றும் கவனிப்பே இல்லை என்னன்னு கேட்குறீங்க. இல்லாதப்ப நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டோன்னா அமைதியாக வீட்டுக்கு வந்துருக்கீங்க, பரலோகத்துக்கு போயிருக்கீங்க. அங்கே போனால் அவன் கேட்குற வரவில்லை சாப்பிட்டியானா? ஒன்றுமே சாப்பிடல சார், எங்கிட்ட வந்து சேர்ந்ததே பெரிய இது. அவர் சொன்னார், வர்றதுக்கு மட்டும் நான் பே பண்ணலப்பா, இடையில சாப்பிட்றதுக்கு நான் பே பண்ணியிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் போய் சேர்றதுக்கு மட்டும் ஒரு பே பண்ணல, போகிற வழியில் ஆமாம் கொறிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும், ஆமாம் நிப்ளிங்கு, கிரேசிங், கிரன்ச்சிங், மன்ச்சிங், பைட்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து he paid once and for all. நல்லா கையை தட்டுங்க. God bless. The more you understand the value of the crucifixion, the more you start enjoying the presence of the Lord and blessings of the Lord. எந்த அளவு நீங்கள் சிலுவையின் கிரயத்தை, அதனுடைய விளைவை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆமென். கடந்த காலம் பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு என்ன செஞ்சிருச்சு? நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருச்சு. ஆமாம். இப்போ என்ன கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோமா? வாட்ஸ் தட், வால்வோவில் போகிறோமா? அதான் மேட்ரு. கடந்த ஜென்ரேஷன் ஒரு மாதிரியாக மதுரை டு சென்னை ஒரு காலத்தில் திருவள்ளூர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ? சிபிஎம் காலத்தில், எம்பிஏ காலத்தில். அதனால் எல்லாருமே திருவள்ளூர் பஸ்ஸில் மெட்ராஸுக்கு போய் சேர்ந்தா போதும்னு போனேன். 10 மணி நேரம். இப்போ 6 ஹவர்ஸில் வால்வோவில் படுத்து அப்படியே கும்முன்னு தூங்கிட்டே போயிடறான். இப்பவும் நாங்கள் அங்கே தான் போகிறோம் சார். ஆனால் எப்படி போகிறோம்? கையை தட்டுல. எப்படி இந்த செக்குலர் வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கோ, அப்படி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. வெளியில் எப்படி கண்டுபிடிப்புகள் வருகிறதோ, வளர்ச்சி வருகிறதோ, அப்படியே ஆவிக்குரிய மண்டலத்திலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகிறது, புதிய புதிய வளர்ச்சிகள் வருகிறது. யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப் வித் இட். இல்லை சார், நாங்கள் இன்னும் அந்த மாட்டு வண்டியில் தான் போவோம். ஓகே, யூ மே கோ. இல்லை சார், நாங்கள் இன்னும் அதே லெவலில் தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஓகே, யூ கேன் கோ. அதான் கடைசியை முடிக்கும்போது முடிச்சாரு, கேட்க காதுள்ளவன் அப்படின்னார். ஸோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது மனசு, விருப்பம். இந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். 38 வருஷம் வியாதியாக இருக்க ஒருத்தனை பார்த்து அவன் நீண்ட கால வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனிடத்தில் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? தெரியாமல் கேட்டாரா? தெரிஞ்சே கேட்டாரா? தெரிஞ்சே கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்னா, இப்போ பிரச்சனை என்கிட்ட வல்லமை இருக்கான்றது கிடையாதுப்பா, நீ சுகமாக விரும்புறியா? இல்லை இந்த வியாதியை கட்டிய வாழன்னு விரும்புறியா? ஒருத்தர் என்ன அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேட்டான், சார் வெளியூர்லேருந்து வந்தேன் சார், தொலைஞ்சு போச்சு சார், காசெல்லாம் தொலைஞ்சு போச்சு சார், சார் டிக்கெட் இல்லை சார், டிக்கெட் வாங்க காசு இல்லை சார், 5 ரூபா இருந்தாங்க சார், 10 ரூபா இருந்தேன் சார். நான் தானே எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு மதுரைக்குள்ளே ஒரு இடத்த சொன்னேன், அவுட்டில் வாடிப்பட்டி பக்கம். அவன் டாவா கொடுக்குறான்னு தெரியுது. சார் 20 ரூபா வேணும் சார், நீ 5 ரூபா இருந்தால் கொடுக்கணும் சார். நானும் வாடிப்பட்டி தான் வரேன், வா போவோம், நானே டிக்கெட் எடுத்துறேன் அப்படின்னு அவனை கையை பிடிச்சி பஸ்ஸில் ஏற்றுறேன். விடுங்கண்டா, வாடா, நான் வாடிப்பட்டி தாண்ட போகிறேன், நான் டிக்கெட் எடுத்துறேன், நான் போகிறவங்கள காஃபி கூட வாடிப்பட்டி பண்ணி திரும்பி வர வேண்டாமா? ஏன் திரும்பி வர? வீடுங்க என்ன இருக்குண்டான். இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவன் யாருன்னா, அந்த மேன்மையான வாழ்க்கையே வாழாமல் இந்த வாழ்க்கையே வாழ்ந்து, அதனால தான் அவனை பார்த்து கேட்குறாரு, எப்படி வாடிப்பட்டி வர விரும்புறியா இல்லை இங்கனுக்குள்ளே பிச்சை எடுத்துக்கிட்டு விரும்புறியா? அது ரொம்ப முக்கியம்.
If somebody doesn't permit Jesus to heal him, he cannot do anything. உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தருவதற்கு நீங்கள் அனுமதிக்காவிட்டால் தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காலத்தில் அவர்கள் அனுமதிக்கவில்லை. வறுமையை ஆசீர்வாதமாக நினைத்தார்கள், ஆவியில் நிறைவார்கள், குதிப்பார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை அனுமதிக்க மாட்டார்கள். ஆகையால் தான் 25 வருடம் 30 வருடங்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பிகாஸ் தே ரெசிஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. ரெசிஸ்ட் த டெவில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இவன் ரெசிஸ்ட் த ப்ராஸ்பரிட்டி. ஸோ காட் கேனாட் ஃப்ளரிஷ் தம். அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியவில்லை. நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? ஆமென். ஒருவனுடைய வார்த்தை விசுவாசிப்பானால் அவன் மறியாமல் இருப்பான்னாரு. விசுவாசம்ன்றது என்னன்னா பெர்மிஷன். ஸோ அதனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளையான பிறகு நீங்கள் ஏகப்பட்ட பேருக்கு சொந்தமாகறீங்க. அதில் ஒன்று ஆபிரகாமின் சந்ததி. போன வாரம் பார்த்தா யூதா கோத்திரம் ஜாதகத்தை ஆபிரகாமின் சந்ததி. உண்மையில் தேவன் ஒருவன் கிட்டக்க வரும்போது டஸ் ஹி கன்சிடர் இன் விச் ட்ரைப் ஆர் ஹூஸ் டிசெண்டன்ட் இஸ் ஹி, அதெல்லாம் பார்க்குறாரா? இவன் எந்த சந்ததி, யார், இதை பார்க்குறாரா? இல்லை அவன் ஜெபிச்சானா, உபவாசிச்சானா, இதுதான் மேட்ரா? இல்லை அவன் என்ன பிளட் லைனில் வர்றான் அப்படின்றது முக்கியமா? எதை அவர் பார்க்குறாரு? அது நீங்கள் பார்க்கணும். தேவன் ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குலம் கோத்திரம்லாம் பார்க்குறாரா? ஆனால் அவர் வேற ஒரு ரூட்டில் பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்காங்க. அதனால ஒரு அம்மா வந்து என்னை சுகமாக்கணும்னப்ப பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுப்பதில்லைன்னாரு. என்ன சொல்ல வராரு? நீ பிள்ளையாயிருன்னு சொல்ல வராரு. கை தட்டுங்க, அவ்வளோதான் மேட்ரு. இதையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிற பேசினார். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? அவர் என்ன சொன்னார்? நாய் கொடுக்க முடியாதுப்பா, அதனால் நீ பிள்ளையாயிருன்னாரு. ஸோ அப்போ என்ன சொல்ல வராரு? பிள்ளைகளுக்கு நான் அதை வச்சிருக்கிறேன்னு சொல்ல வராரு. ஆமீன் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ உண்மையில் தேவன் அதை பார்க்கிறாரா? Does origin is really a matter to God to bless somebody? யாராவது ஒருவனை ஆசீர்வதிப்பதுக்கு அவனோட ஆரிஜின் அவருக்கு முக்கியமா என்றால், நீங்கள் ஆபிரகாமுக்கு சந்ததியானதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க தெரியுமா? ஏன்னா உங்களை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் யாருன்னு அவர் பார்க்குறதே இல்லை, நீங்கள் யாரோட சந்ததின்னு மட்டும்தான் உங்களை பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் யாருன்னு அவர் பார்க்கலாங்க, நீங்கள் யாரோட சந்ததின்னு அவர் பார்க்குறாரு. ஆமேன்னு சொல்லுவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாசிப்போம். 2 விஷயத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 19:9 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தி மரத்தில் சகேயு ஏறினான். சகேயுனா யார் தெரியுமில்ல உங்களுக்கு? அவன் பெரிய ஃபைனான்சியரா, டாக்ஸ் கலெக்டர். பொதுவாக யூதர்கள் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யூதர்கள் தான். ஆனால் யாருக்கு வேலை பார்த்தாங்க தெரியுமா? ரோமர்களுக்கு வேலை பார்த்தாங்க. ரெக்கவரி டீம் மாதிரின்னு வச்சுக்காங்க. நீங்கள் மாதம் தவணை கட்டலன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லை, அந்த மாதிரி. ஆனால் யூதர்கள் வந்து இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸை சபிச்சாங்க. நரகத்தில் 7 தட்டு இருக்குமா, அவன் நம்பினாங்க. 7 தட்டு. கீழே தட்டு போக போக இட்லி தட்டு மாதிரி போக போக என்ன செய்யும்? சூடு கூடும். இதில் நரகத்தில் 7வது தட்டில் தான் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருப்பாங்கன்னு யூதர்கள் நம்பினாங்க. இது எப்படி இருக்கு? 7வது தட்டில் இருக்கிற ஒருத்தர் மேலே இருக்கிறான். ஏசு எப்படிப்பட்டவரோ, லைட்டாக அந்த முகத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்தான். ஏசு அங்கே நின்று வானத்தை மன்னிக்கும் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்து பாருங்க. அந்த கூட்டத்திலே வந்து அவன் வந்து குட்டையானவன், ஆனால் கூட்டமே இப்போ நிமிந்து பார்க்குற மாதிரி அவன் மேலே உட்காந்துருக்கான். அவனை பார்த்து, சகேவனி இறங்கி வா, நான் இன்னைக்கு வந்து உன் வீட்டில் நான் சாப்பிடணுன்ட்டு. எப்படி இருக்குங்க? இது எத்தனை தடவை படித்தாலும் எனக்கு பயங்கரமாக இருக்குது. சார் அவர் பெரிய ஆள் சார். இன்னைக்கு பெரிய ஆள் வேற, அன்னைக்கே அவர் பெரிய ஆள். நீங்கள் எந்த டைமென்ஷனில் பார்த்தாலும் பெரிய ஆள். நீங்கள் அரசியல்வாதின்னு பார்த்தாலும் பெரிய ஆள். அவர் நடந்தால் ஊர்வலம், அவர் நின்னார்னா பொதுக்கூட்டம். எப்போ அவர் சுற்றி ஆள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அவரை தொற்றுலாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அவனை கூப்பிட்டு, சகைவின் பேர் சொல்லி கூப்பிட்டு, உன் வீட்டில் நைட்டு சாப்பிட்றேன். அது வரைக்கும்
வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெடிஷ்னல் பேக்கேஜ் குரூப்பு, ஓ ராகபாரா ராகபாரா ரிபாலா ஷத்தராபாலா ஹமானாமா ஷாபான் பேசிக்கிட்டே வந்தவங்க டக்குன்னு சகைவா அப்படின்னு ஆவிலாம் அவிஞ்சு போச்சு. இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. வாங்க அந்த கூட்டத்துக்கு போகணுன்னா நல்லா ரீபா பாபா ஜஸ்டினா அப்படி இந்த ஆவியில் அவிஞ்சிடும். வேணாம் பிரதர், வந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணி வேற ஆவியில் நினைஞ்சிட்ட கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, இவரை நிப்பாட்டுறாங்க, இவர் நிற்கலான்னு இவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்போ பாருங்க, ஏசுனார் கூட வந்தவங்க சகைவா அப்படின்னு ஒன்று, இல்லை சகை தான் அப்படின்னு ஒன்று டக்குன்னு இயேசு விட்டு திரும்பிட்டாங்க. இப்போ இயேசுக்கு எதிரி ஆகிட்டாங்க. நான் எவ்வளோ ஜெபிச்சோம் அந்த சகோதரருக்கு, அவர் பாவம் கடைசி அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டார் போயின்ற மாதிரி. அந்த மாதிரி இயேசுகிட்ட வந்து சகைவான்றான். அவர் சகை வாப்பான் என்ன நினைச்சு வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு யோசிங்க. வாங்க 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 வீட்டுக்கு வாங்கன்றான். அடுத்த அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். பாருங்க, மைண்ட பாருங்க. அதை கண்ட யாவரும் ஒரு பாவியானவன் இவரிடத்தில் சேர்ந்து விட்டான் அப்படி சொல்லல, இவர் போய் பாவியானவன்கிட்ட சேர்ந்துட்டாரு. இவனுக்கு எப்பவுமே நெகட்டிவ், அது பெர்வெர்டட் மைண்டு. அவனுக்கு பாவம் பெருசா பரிசுத்தம் பெருசான்னா அவன் மனசுல ஆணி அடிச்சு வச்சிருக்கான் பிசாசு, பாவம் தான் பெருசு. அதனால பாவி கூட ஒருத்தன் சேர்ந்தா இவனும் பாவி அவன் தான் அவனுக்கு மைண்டில் இருக்கு. ஏன்னா பாவம் தானே பவர் அப்படின்னு நம்புறான். ஆனால் உன்னைக்கு பரிசுத்தம் பவர்னு நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு சகை ரசிக்கப்படுவான்டா அப்படின்னு நீ பார்த்துருக்கணும். உனக்கு வலுவா ஆணி அடிச்சு வச்சிருக்கான் பிசாசு. பாவம் வந்து மோசமானது இயேசுவை விட. அப்ப இவனுக்கு பாவத்து மேல பயங்கரமானது சார். எங்கள் ஊரில் ஒரு சாமியார் தெரிஞ்ச அந்த பக்கம் ரொம்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆள் வந்து ஒரு புறஜாதி சாமியார் தான். அவன் இப்போ பார்த்தா இந்த நம்ம ஊர் இவங்க மேலே இவங்கெல்லாம் நான் பார்த்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவரை யாராச்சும் தொட்டுட்டு சாமி சார் அப்படின்னு தட்டி விடுவாப்புல. உடனே நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருப்போம். அப்போ ஒரு 8 வயசு 10 வயசு நாங்கள் சுற்றி அவர் தொடுறது, போங்கடா தொட்டுப்படாத சாக்கடிக்குன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா அட்வர்ஸ் ரியாக்ஷன்லாம் நம்பிக்கை, காட்ஸ் பவர் மேலே நம்பிக்கை இல்லை. அக்கார்டிங் டு மோசஸ் லா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு மனுஷனை தொட்டா அந்த மனுஷன் திட்டாயிடுவான். நான் அக்கார்டிங் டு கிரேஸ் லா, கிரேஸ் தியரி, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டா இயேசு தீட்டாக மாட்டாரு, அந்த ஸ்திரீ சொஸ்தமாவாள். நீ கிரேஸுக்குள்ள உடம்பை விட்டுட்ட, மண்டையை மட்டும் நீ அங்கே வச்சிருக்க மோசஸ் லாட்ட. அதனால உன்னால மென்டல் அக்செப்டன்ஸ் இருக்கு. கிரேஸ்னா என்னன்னு மூளையில் பேசுற பாவம் இன்னும் நீ வாழ்க்கைக்குள்ள வரவே இல்லை. உனக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. மென்டல் அக்செப்டன்ஸ் இட்ஸ் நாட் அ மேட்டர். மூளையில் இயேசு நல்லவர், இயேசு வந்து பாவத்தை மன்னிப்பார், அவ்வளோதான் பேசிக்குவான். ஆனால் பேசுகிறது ஃபுல்லாக எதிரிகளை சபிக்கிறதும் அப்படியே வந்து கிட்டக்கு வந்துடாத கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு. பாவம் அவங்க வந்து விடுங்க, ஒரு மாதிரி மனோவியாதி அது. ஆனால் ஒரு வழியாக வந்து சேர்ந்துருவாங்க இவங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களே தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த வியாதியிலேருந்து தேவன் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வியாதியிலேருந்து தேவன் நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார். பயப்படாமல் இந்த உலகத்துக்கு போங்க. இந்த உலகத்தோடு கலவாதிருங்கள் என்று பரமபிதா சொன்னார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் சொன்னார் புறப்பட்டு போங்கள் சகல ஜாதியோடும் கலந்தவனை மாற்றிருங்கன்னாரு. ஏன்னா இப்போ இம்யூனிட்டி கூடிருச்சு சார். ஆமாம், ரட்சகரின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இனிமே நீங்கள் இன்னொரு ஆளை தொட்டா நீங்கள் பாவியாக மாட்டீங்க, அந்த ஆள் பரிசுத்தமானாவான். அவ்வளோதான். அப்போ சகை இறங்கி வந்துட்டு வேகமாக சாப்பிட போனோம். இவர் பாவியான மனுஷன்ட்ட போயிட்டான் அப்படின்னா உன்னை என்ன நடந்துச்சு சீக்கிரம் வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பார்த்தீங்களா, உன் பிரசங்கம் சாதிக்காதது ஒரு டின்னர் சாதிச்சிருச்சு. நான் கேட்குறேன், திருந்தின பிறகு வீட்டுக்கு போனாரா? வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னனால திருந்தினானா? நல்லா கையை தட்டு. ஆமாம், அதான் நாங்கள் சொல்கிறோம். நீ திருந்தினா ஆசீர்வாதம் தருவார், நீ பேசுகிற. நான் சொல்கிறேன் ஆசீர்வாதத்தை தருவார், அந்த ஆசீர்வாதமே உன்னை திருத்திருந்தா நாங்கள் சொல்கிறோம். நீ வந்து புறக்காட்சி மார்க்கெட்டிங்கை கொண்டு வராத சகோதரி.
நீ கும்பிட்ற கடவுள் யாருன்னே தெரில, அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. பரலோகத்தில் போனவொன்னே அவர் ஏசுனா நான் தானே, ஒதுங்க நீங்கள் வரங்க, வேற எங்கேயும் தாடியோடு வர போகிறேன் எதிர்பார்க்க போகிறாங்க போல். நான் கேட்குறேன், நீங்கள் போகிறீங்க பரலோகத்துக்கு, டக்குன்னு அவர் வந்து ஒரு சேரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் யூது அங்கேயும் மாதிரி போட்டு அவர் டக்குன்னு ஒரு வேஷ்டியை கெட்டிட்டு தேர்மை கமலஹாசன் மாதிரி உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. வேணான்னு பரலோகத்தோடு கூச்சிருவியா நீ? அப்போ வேறு வழி இல்லை, எங்கேயும் போக முடியாது. ஆண்டவரே எவ்வளவு அழகாயிரு, என்ன மண்டல கொட்டிடுவேன், வேறு வழி இல்லாமல் அங்கே போனோன்னு வழி இல்லைல்ல, அவரை பகைச்சிக்க முடியாதுல்ல. நீ நினைக்கிற ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். அவர் எப்படி அதான் அவர் சொல்கிறார், பூமியில் இருக்கதே சொல்ல நம்ப மாட்டேன்றீங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, தன் கைகளினால் செய்த விக்கிரகத்தை போல தான் மனசில் ஒரு கடவுளை செஞ்சுட்டு கடவுள் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்க மாட்டார் சார். அவர் எப்படி இருக்கிறாரோ அதை நீ அங்கீகரித்துக்கொள். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஸோ இவன் வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூட்ட உடனே அவனை பார்த்த உடனே எல்லாம் சொல்கிறாங்க, பாவிட்ட போயிட்டீங்க, பாவியான ஆள்கிட்ட சாப்பிட போயிட்டீங்க. இயேசுனார் சொன்னார் ஒரு வார்த்தை, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென், ஆமென். இந்த உலகம் அவனை பாவி என்று பார்த்தது, ஆனால் தேவனோ தன்னுடைய சிநேகிதனின் மகன் என்று அவனை பார்த்தார், ஆபிரகாமின் சந்ததி என்று பார்த்தார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை பார்க்கல, உங்க சந்ததியை பார்த்துதான். கொடுங்க சார், கையை தட்டுங்க சார், அடிக்க தெரியாது பழகிக்காங்க சார். தேவன் பார்க்கும்போது சந்ததியை பார்க்கிறாரா? அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் ஆபிரகாம் சந்ததி விடிய கத்துனார்? எது கத்துனார்னே தெரியல. எது கத்துனார்? உன்னை பார்த்த உடனே உன் வாழ்க்கையை அவர் பார்க்காம உன் சந்ததியை பார்த்து, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களில் ஒளிமுக வாசல்களில் பேசுவார்கள், எதிரிகளை மேற்கொள்வார்கள். இதெல்லாம் கொடுத்துருக்கிறேனே. இவன் எப்படி நான் பாவியை விட்டுட்டு போக முடியும்? ஏன்னா இவனும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறானே. கைப்பற்றுங்க சார். ஒரு தடவை டெஸ்டினை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்களை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம விட்டுருவாரா? கொடுப்பார். சகையோ போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கேள்வி கேட்குற அத்தனை பேருக்கு ஒரே வரி தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். கையை தட்டுங்க. நம்ம அப்படியே நின்றுக்க வேண்டியதான். ஆமாம், கையை கட்டி அமைதியா மரியாதையோட. ஆமாம், அவர் பார்த்துக்குவார். இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். ஸோ வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், டஸ் காட் ரியலி கன்சிடர் இன் விச் ட்ரைப் யூ ஆர் ஆர் ஹூஸ் டிசெண்டன்ட் யூ ஆர்? அஃப்கோர்ஸ் ஹி நோட் இட். அவர் அதை பார்க்குறார். இவன் ஆபிரகாமின் சந்ததி. இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓகே, அடுத்த வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால். சுத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெருவெட்டடுன்னு இவங்களை பார்த்தா எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஓய்வு நாளில் சோப்படுறதுனா கோவமாயிட்டேன், அங்கே சகை வீட்டுக்கு போனால் கோவமாயிட்டேன். இவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒருத்தன் தெரிஞ்சான் சார். அப்போ பயமே இல்லாமல் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் பிசாசு பிடிச்சி அவனை சுகமாக்கி ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துருந்தான்ல, பைபிள் சொல்லி அவனை பார்த்து பயந்தார்கள். என்ன பயந்த? ட்ரெஸ் இல்லாமல் இப்போ பயப்படல, நீ வர்றவன்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அப்போ பயப்படல. திரிஞ்சு உட்காந்துருக்கான்ல, அப்போ தான் பயம். என்னடா அவன் ரட்சிக்கப்பட்டாடா தம்பி? கர்த்தர் நல்லவர். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இடம் நல்ல இடமா இருந்துச்சு. நீங்கள் ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள். அதோட முக்கியம் எங்கே ரட்சிக்கப்படுறீங்கன்றது. தப்பான இடத்துல நீ ரட்சிக்கப்படும் போது தப்பான சாயம் உங்களுக்கு பூசப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். ஸோ 2 பாருங்கள், ஏன் இவளை சுகப்படுத்தினேன்னு கேட்டப்ப கர்த்தர் அங்கேயும் சொல்கிறார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாள். அவரோட பதில் என்ன தெரியுமா? இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஜெபிச்சான், இவன் டேக்ஸ் கலெக்டரு, அதெல்லாம் எனக்கு தெரிலப்பா. ஆனால் ஒன்று ஆபிரகாமோடு நான் உடன்படிக்கை பண்ணேன். அவனோட வித்துப்பா. அதனால் நான் அவனை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும்.
இப்போ என்ன சொல்ல வரேன், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே, ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் நகர்ந்து போகவே முடியாது. ஆசீர்வதிப்பார். 1000 கேள்வி கேட்டால் ஒரே வரியில பதில் சொல்வார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இரு. ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அந்த யூதர்களுக்கு எப்பவுமே அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைன்றதுல ஒரு திமிர் இருந்துச்சு அவனுக்கு. யூதர்களுக்கு எப்போ பார்த்தாலும் நாங்களாம் ஆபிரகாம் பிள்ளையா, நாங்களாம் ஆபிரகாம் பிள்ளையா, அந்த திமிர் இருந்துச்சு. அதனால தான் புறஜாதியை பார்த்தா நாய் அப்படின்னு நான் சொல்லுவான். நாய்கள்ங்கிற பதத்தை சொல்லுவான். அவனுக்கு என்னன்னா, எங்கள் தகப்பனோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள் 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 குமாரர்கள்ன்ற ஒரு இருமாப்பு இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆபிரகாம் பிள்ளைனா அவனு ஆபிரகாம் பிள்ளை தாள்றா. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். யூதர்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவன் பெரிய செவுத்தை பார்த்து முட்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்காண்டில அவனை ஆசீர்வதிக்கல கர்த்தர். யூதர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், a covenant was made with Abraham. அவ்வளவுதான். அவன் பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. ஒருவேளை புத்திசாலியா இருந்தானாலும் அந்த புத்திசாலித்தனமே உடன்படிக்கையிலிருந்து வந்தது. சார், இஸ்ரேல்னு ஒரு தேசமே ஒரு உடன்படிக்கையில தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? ஹிட்லர் சொன்னான், இந்த உலக வரைபடத்தில் இந்த சிகப்பு புள்ளி மாத்திரம் இல்லாதிருந்தால் உலகத்தை நான் வென்றிருப்பேன் அப்படின்னா. அந்த சிகப்பு புள்ளி எது? இஸ்ரேல் தேசம். பெரிய பெரிய நாடுகள்லாம் அடி வாங்கிடுச்சு. ஆனால் இஸ்ரேல் அவனால் நெருங்கவே முடியல. உடன்படிக்கை சார், உடன்படிக்கை. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்கள் நிழலை கூட தொட முடியாது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்கு 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 இருக்கு. நான் உடன்படிக்கையின் புத்திரன், என் பொருத்தனைகளின் புத்திரனே. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார், என் உடன்படிக்கையின் புத்திரனே. என் அன்புக்குரியவர்கள், அந்த உடன்படிக்கை அவ்வளவு வலுவானது. அதனால் அந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய திமிர் இருந்துச்சு. என்னன்னா, நாங்கள் ஆபிரகாம் பிள்ளை, ஆபிரகாம் பிள்ளை. அதனால யோவான் பிரசங்கம் பண்ணும்போது கூட சொன்னா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஆனால் அவனு ஆபிரகாம் பிள்ளை என்ற தேவன் நினைச்சா இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டாக்குவார். அப்ப கூட என்ன சொல்றாரு, தேவன் நினைச்சா வேற ஒருத்தனை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லவே இல்லை, ஆபிரகாம் பிள்ளை தான் ஆசீர்வதிப்பாரு. அப்படி ஆசீர்வதிக்க வேண்டிய ஆளை கல்லுல இருந்து கூட உருவாக்கி அவனை ஆபிரகாமுக்கு பிள்ளை ஆக்கிடுவாரா அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட அதை செஞ்சுட்டாரு. கல்லுகளிலிருந்து நம்மை உருவாக்கி நம்மை ஆபிரகாமுக்கு பிள்ளையாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம் மீது ஊற்றி விட்டார் தேவன். எது செஞ்சாலும் ஆபிரகாம் ரூட்டை போடாம செய்யவே மாட்டார். ஏன்னா உனக்குள்ளுட்டார், அவ்வளவுதான். இனி இந்த உலகத்துல எந்த மூலையில எவன் ஆசீர்வதிச்சாலும் உனக்குள்ளதான் நான் ஆசீர்வதிப்பேன்.